நான் அந்த ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் இருக்குல்ல ஓவரோடது அது ஸ்டார்ட் பண்றேன் ஸ்ருதி. ஓகே, தெரியுதா நீ நான் ஸ்டார்ட் பண்றது? ஓகே, இது ஃபுல்லாவே தியரி தான், இங்க எங்கேயுமே சம்ஸ் அந்த மாதிரிலாம் கிடையாது, ஃபுல்லா தியரி. ஸோ ஸ்ட்ராட்டஜின்றது பேசிக்கா என்னன்னா இட்ஸ் பிளான் மாதிரி. ஹவு டு யூ ஃபோக்கஸ் ஆன் யுவர் நோ பிளான் அண்ட் அச்சீவ் யுவர் அப்ஜெக்டிவ். பிளான்ன்றது இப்போ ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஸ்ட்ராட்டஜின்றது வந்து ஆஹ், நான் வந்து இதை அச்சீவ் பண்ணிடுவேன் அதை அச்சீவ் பண்ணிடுவேன்னு சொல்றது கிடையாது. ஸ்ட்ராட்டஜின்றது ஒரு அச்சீவ் பண்றதுக்கான என்ன சொல்றது, ஒரு ஆஹ், ஒரு துருப்பு சீட்டு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஒரு ஈஸியா ஸ்மார்ட் ஒர்க்கிங்னு சொல்லுவாங்களா, அதுதான் வந்து plan. அதுதான் வந்து ஸ்ட்ராட்டஜி. இதுல வந்து நிறைய இருக்கும். பார்த்தோம்னா ப்ரைசிங் ஸ்ட்ராட்டஜி, இன்டர்நெட் ஸ்ட்ராட்டஜி. இப்போ ப்ரைசிங் ஸ்ட்ராட்டஜி ரிலையன்ஸ் ட்ரெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, ரிலையன்ஸ் ட்ரெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 3 பேண்ட் வந்து 999 இருக்கும். அது ப்ரைசிங் ஸ்ட்ராட்டஜி. ஹெச்ஆர் ஸ்ட்ராட்டஜி வந்து என்ன இருக்கும்னா, ஆட்டோமேஷன் பண்ணி எடுத்துட்டு வராங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து அவங்க நிறைய ஆட்டோமேஷன்ஸ் பண்ணாங்கனாக்கா ஹெச்ஆர்ல இருந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுத்துட்டு வருவாங்க. வி வில் கிவ் தம் போர் ஆஃப் போனஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி அலையன்ஸ் ஸ்ட்ராட்டஜின்னா, இந்த அலையன்ஸ் பண்ணி இப்போ ஃபேஸ்புக்கும் ரிலையன்ஸும் அலையன்ஸ் ஆச்சுன்னா பெரிய பெனிஃபிட்ல வேர்ல்டுக்கே. அந்த மாதிரி பிராண்ட் ஸ்ட்ராட்டஜின்றது இஃப் எல்என்டி அண்ட் டால்மியா வந்து மர்ஜஸ், இட்ஸ் அ பிராண்ட் ஸ்ட்ராட்டஜி. அந்த மாதிரி ஒரு ஒரு யூனிக்னஸா எடுத்துட்டு வருது. இப்போ ராம்ராஜ் காட்டனோட ஸ்ட்ராட்டஜி அந்த ஒட்டிக்கோ கட்டிக்கோடுது கரெக்டா? அந்த மாதிரி உங்க ரெண்டு பேருக்கு ஏதாவது தோன்றுதா? கரெக்டா, ஈஸியா நீங்க ஆஃபீஸ் கோயர்ஸ் பண்றதுலாம் டக்குன்னு அது. சூப்பர், வெரி குட் செல்லம், வெரி குட். அப்புறம் வேற ஏதாவது சம்மர் ஐடியாஸ்? என்னமா புரியல? ஐபோன்ல யூனிக்கா இருக்கும் அப்படின்றீங்க. ஓகே ஃபைன், ஆப்பிளோடது. ஓகே, ம் சூப்பர். வேற ஏதாவது சம் மோர் எக்ஸாம்பிள்ஸ்? வேற என்ன நீங்க ஒரு கம்பெனில யூனிக்கா பார்த்திருக்கீங்க, யூனிக்கா? யோசிங்க, அவுட் ஆஃப் பாக்ஸ் திங்கிங். இப்போ இப்போ ராம்ராஜோட யூனிக்னஸ் என்ன ஃபர்ஸ்ட்? ஒட்டிக்கோ கட்டிக்கோல. அதே மாதிரி இப்ப ஒரு ஒரு விஷயத்துக்கு நான் என்ன வந்து ஒரு யூனிக்னஸா, ரஜினியோட யூனிக்னஸ் என்ன? ஸ்டைல் கரெக்டா? அந்த மாதிரி ஒரு யூனிக்னஸ் ஒரு ஒரு ஃபோமே எடுத்துட்டு வரதுக்கு ட்ரை பண்றாங்க. அப்பதான் அந்த காம்படிட்டிவ் வேர்ல்ட்ல வந்து அவங்க வித்ஸ்டாண்ட் பண்ண முடியும்ட்டு. அப்போ அந்த மாதிரி நீங்க என்னெல்லாம் கம்பெனிஸ் யூனிக்கா பார்த்திருக்கீங்க? ஆப்பிள் ஐபோன் இஸ் பக்கா கரெக்ட் எக்ஸாம்பிள். ஐம் நாட் டினைங் இட். வேற ஏதாவது எக்ஸாம்பிள்ஸ்? யூனிக்னஸா ஏதோ ஒரு விஷயத்த பார்த்திருக்கீங்க? யூசிங்க. இந்த ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் மொத்தமாவே எக்ஸாம்பிள்ஸ் தான்டா. நம்ம அதானி பத்தி பேச போறோம், ரிலையன்ஸ் பத்தி பேசுவோம், டெஸ்லா பத்தி பேசுவோம், அமேசான். இந்த மும்பை டப்பாவாலாஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? எனக்கு தெரியல உங்களுக்கு அது வந்து எம்பிஏல. மும்பை டப்பாவாலாஸ் வந்து இட்ஸ் a case study which is forming part of the MBA IIM ஓட கேஸ் ஸ்டடியில எடுத்துட்டு வந்திருக்காங்க. மும்பை டப்பாவாலாஸ் மூவி வந்துதா? ஆ கரெக்ட். எனக்கு மூவி வந்துதான் தெரியல, வந்ததுன்ற மாதிரி சொன்னாங்க. பட் தென் இது வந்து மும்பை, தே ஆர் கால்ட் அஸ் மும்பைஸ் மாடல்ஸ் ஆஃப் சர்வீஸ் எக்ஸலன்ஸ். ஓகேவா? அந்த நான் எம்பிஏ படிக்கும்போது என்னோட ஃபேக்கல்ட்டி வந்து ஃபர்ஸ்ட் சொன்ன எக்ஸாம்பிள் வந்து இந்த மும்பை டப்பாவாலா இண்டஸ்ட்ரி வந்து
எப்படி வந்து செம்மையா குரூ பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து இட்ஸ் கேஸ் ஸ்டடி இன் ஐஏஎம் செகண்ட் இயர் ஃபினான்ஸ் உள்ள ஃபர்ஸ்ட் கேஸ் ஸ்டடியே இதுதான். ஓகேவா? அது மும்பை டப்பாவாலா கேஸ் ஸ்டடி கண்டிப்பா நீங்க கோ த்ரூ பண்ணுங்க. ஓகேவா? மஸ்ட் கோ த்ரூ, இட்ஸ் a mandatory கோ த்ரூ. இதுல என்ன ஸ்ட்ராட்டஜி எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னா, மும்பைல பாத்தீங்கன்னா இட்ஸ் அ ஹியூஜ் கிரவுட் இல்லையா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு செகண்ட் கூட அவங்களால ஸ்டேஷன்ல, ரயில்வே ஸ்டேஷன்ல நிக்க முடியாது. லேடிஸ், ஜென்ட்ஸ் எல்லாரும் ஒர்க் பண்ணுவாங்க. மார்னிங் தே ஸ்டார்ட் ஃப்ரம் ஹோம் அட் 6 o'clock, கம் பேக் பை 9 o'clock. அப்ப அவங்களுக்கு ஃபுட் ப்ரிப்பேர் பண்றதுக்கான இது எப்போ இருக்காது. அப்ப என்ன ஆயிடும், இந்த மும்பை டப்பாவா இவங்க என்ன பண்ணாங்க, ஸ்மால் குரூப்பா ஃபார்ம் பண்ணி இப்போ இங்க ஒரு இடத்துல இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் முலந்துன்னு ஒரு இடம் இருக்கு. அந்த முலந்துல இருந்து தாதர்ன்றது இன்னொரு எக்ஸ்டென்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி சொல்றேன் அந்த நெய்வேலியில இருந்து கடலூர் எப்படி சிவசங்கரி எவ்வளவு டிராவல் ஆகும்? கரெக்ட். அதே மாதிரி ஸ்ரீதேவி நீங்க வந்து இப்போ திருச்சியில இருந்து I would say, அந்த திருச்சி ஜங்ஷன்ல புதுக்கோட்டைக்கு எவ்வளவு டிராவல்? 1.5 மணி நேரம் இருக்குமா? மும்பைல டிராவல் பண்ற பீப்புளோட டைமிங் இப்படிதான் இருக்கும். அதனால தே வில் நாட் ஹாவ் டைம் டு குக். ஓகேவா? ஸோ அந்த ஒரு பாயிண்ட்டை வச்சு மும்பைல ஒரு சின்ன குரூப் ஆஃப் பீப்புள், அன்எஜுகேட்டட், ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் கூட படிக்காத பீப்புள் என்ன பண்ணாங்கன்னா, தே ஸ்டார்டட் ஃபார்மிங் ஸ்மால் ஸ்மால் குரூப்ஸ் அட் டிஃப்ரெண்ட் ஏரியாஸ். முலந்த், அப்புறம் வந்து செம்பூர், தானே, லாட் ஆஃப் ஏரியாஸ். நான் இந்த கிளாஸ்ல சொல்றதுக்கு அப்புறம் நீங்க ஒரு வாட்டி கோ த்ரூ பண்ணணும். ஓகே? அப்பதான் இதோட கிரக்ஸ் உங்களுக்கு நல்லா புரியும். ஆஹ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் ஆக்சுவலா. எப்படி எல்லாம் யோசிப்பாங்க அப்படின்றது அந்த பாயிண்ட். இப்ப நம்ம இங்க வந்திருக்காங்களா, அப்பவே அவங்க இது பண்ணிருக்காங்க. நான் சொல்றது வந்து ஐ எம் டாக்கிங் அபவுட் 20 years பேக். இவங்களோட விஷயம் என்ன தெரியுமா? இப்ப வந்து இப்ப ஸ்விக்கி ஜொமோட்டோக்கெல்லாம் இந்த இதுல பைக்ஸ், அப்ப அவங்க சைக்கிள் வச்சே பண்ணிருக்காங்க. நிறைய பேர் பை வாக்லயே பண்ணிருக்காங்க. இங்க பாருங்க கண்ணா, இதுதான். எப்படி பாருங்க, ஒரு பெரிய பிளேட்டை அதுல பாருங்க எவ்வளவு டப்பா பாருங்க, 2 4 6 8 10 12 13. சில பேர் வீட்ல குக் பண்ணி வச்சிருவாங்க. ஆனா அவங்களால வந்து அந்த டைமுக்கு குக் பண்ண முடியாது, கிளம்புற டைமுக்கு. ஸோ இந்த டப்பாவாலஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, கரெக்டா அந்த டைம்ல போயிட்டு அவங்க வீட்ல இருந்து எடுத்துட்டு போய், ஒரே ஆளு பாருங்களேன், ஒரு பெரிய கட்டை எடுத்துன்னு எப்படி பண்றாங்க. இந்த கேஸ் ஸ்டடி வந்து எப்படின்னா இனிஷியலா தெரியாம இருந்தது. அதுக்கப்புறம் ஸ்லோலி when a lot of people பெஸ்ட் ஒரு என்ன சொல்றது, எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேஷன் சொல்லிட்டு ஒரு இது வரும். ஒரு 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 மாடியூல் வரும் நம்மளுக்கு எம்பிஏல. நாங்க படிக்கும்போது இருந்தது. அதுல வந்து ஃபர்ஸ்ட் செல்ஃப் கிரியேஷன் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டுல அந்த இதுல வந்து இந்த மும்பை டப்பாவாலாஸ் வந்து எடுத்துட்டு வந்தாங்க. ஃபர்ஸ்ட் தே ஸ்டார்டட் வித் ஒரு குட்டி ஏரியா. முலந்து பக்கத்துல ஒரு 6 பேர் ஸ்டார்ட் ஆனாங்க. அப்புறம் தானேல கொஞ்சம் பேர், அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் பேர் வந்து தாதர்ல கொஞ்சம் பேர், அப்புறம் வந்து செம்பூர்ல கொஞ்சம் பேர், அப்புறம் மாட்டுண்டால கொஞ்சம் பேர், அப்புறம் வந்து ம், அது பேர் என்ன, நவி மும்பைலாம் ஆக்சுவலா ஸ்டார்ட் பண்ணல. கல்யாண்ல கொஞ்சம் பேர். கல்யாணன்றது நான் இங்கிட்டு செங்கல்பட்டுன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? நம்ம சென்னையில, சென்னைக்கு பக்கத்துல இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு ஏரியா. பாம்பேக்கும் கல்யாணுக்கும் அந்த மாதிரி ஒரு ஏரியா. ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் ஏரியால இவங்க வித் அவைலபிள், பெருசாலாம் ஆட்டோ அந்த மாதிரிலாம் இல்ல, இந்த மாதிரி குட்டி ஒரு 2 கட்டை தான் இருக்கும், அது வச்சு பண்றது. ஓகே? சைக்கிள்ல வச்சு பண்றது, நடந்து போய் பண்றதுன்னு சொல்லிட்டு தே ஸ்டார்டட் திஸ் ஸ்ட்ராட்டஜி. இந்த மாதிரி இருக்கும். அவங்க வந்து ஒரு செம்ம கண்ட்ரோல் வச்சிருப்பாங்க. இந்த மாதிரி பேங்க்ஸ்லாம் அப்பவே இன்ட்ரடியூஸ் ஆயிருக்கு. சில பேர் சைக்கிள்ல போவாங்க. ஆனா எல்லாம் பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரியன் பீப்புள். அவங்க கிட்ட பெரிய அட்வான்டேஜ் என்ன தெரியுமா? ரொம்ப சுறுசுறுப்பா இருப்பாங்க. யாரையுமே சோம்பேறித்தனமாவே நீங்க பார்க்கவே முடியாது. அதாவது படிச்சிருக்கவே மாட்டாங்க, ஆனா சுறுசுறுப்பு உழைப்பை வச்சே சம்பாதிச்சிருப்பாங்க. அந்த மாதிரி ஆஃப் வெரி குட் கேஸ் ஸ்டடி வி ஹாவ் இன் இந்தியா. இதை இன்னமும் வந்து உலகத்துல வந்து அந்த டைம்லயே 20 வருஷம் முன்னாடியே ஒரு படிக்காத குரூப் ஆஃப் பீப்புள் எடுத்து இப்ப பெருசா இது ஹிட் ஆயிருக்கு. ஆனா இப்பவும் they still stick on only to cycles. இப்பவும் பாத்தீங்கன்னா they are not going for இது
அவங்கள பொறுத்த வரைக்கும் என்னன்னா சிம்பிளா நடக்கணும். ஓகேவா? அட் த சேம் டைம் அவங்களோட ரொம்பவும் சார்ஜ் பண்ண மாட்டாங்க மும்பை டப்பாவாலாஸ். ஏன்னா இது எடுத்துட்டு வரவங்க பணக்கார பீப்புள் இல்லைங்க, மிடில் கிளாஸ் பீப்புளோட டிஃபன் பாக்ஸஸ். நான் ரொம்ப சார்ஜ் பண்ணேன்னா என்ன ஆகும்? அஃபோர்ட் பண்ண முடியாது இல்லையா? அதனால தே ஸ்டிக் டு ஒன்லி சைக்கிள், வாக்கிங். என்ன மீன்ஸ் ஆஃப் ஒரு 2 வுட்டு கட்டை இருந்தாலும் அதுல அவங்க வந்து அழகா ஒரு இது மாதிரி பண்ணி பண்றாங்க. இங்க பாருங்களேன். அவங்க வந்து they will have badges இருக்கும். அந்த பேட்ஜெட்ஸ்ல வந்து நம்பர்ஸ் அண்ட் ஸோ அங்க பார்த்தாலே தெரிஞ்சிடும் இவங்க மும்பை டப்பாவாலாஸ் தான். அந்த பேட்ஜஸ் வச்சு இண்டிகேஷன் வந்து ஸோ இது வந்து இட் வாஸ் திஸ் பர்டிகுலர் கேஸ் லா வந்து இது எப்படின்னா பிரின்ஸ் அவங்க இருக்காங்களா, பிரின்ஸ் டயானா அவங்க வெட்டிங் போது இவங்களை இன்வைட் பண்ணி அக்னாலேஜ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ டப்பாவாலாஸ் டூ தேர் ஒர்க். அவங்க ப்ரொஃபஷனலாக பண்ணல, தே டூ இட் அஸ் அ சர்வீஸ், பட் தே ஆர் கெட்டிங் லாட் ஆஃப் அக்ரெடேஷன் ஃபார் தட். இதுக்கு வந்து ரயில்வே டிபார்ட்மெண்ட் எல்லாருமே வந்து சப்போர்ட் பண்றாங்க ஃபார் தம். ஏன்னா தே ஆர் மீட்டிங் த டிமாண்ட்ஸ் ஆஃப் அ மிடில் கிளாஸ் பீப்புள் அண்ட் தே ஆர் நாட் கோயிங் ஃபார் அ ஹையர் கிளாஸ் பீப்புள். இதுதான் ஸ்ட்ராட்டஜி கண்ணா. இது பாருங்களேன் எப்படி இருக்கு பாருங்களேன். சாதாரண ஒரு கட்டை தான். இங்க பாருங்களேன், இந்த கட்டைய எப்படி அழகா டெவலப் பண்ணி ஒரு 4 பேர் அதுல வந்து டிராவல் பண்ணி எப்படி இது ரீச் பண்ண வைக்கிறாங்க. இது ஒரு ஸ்ட்ராட்டஜி. இந்த மாதிரி யூனிக்கா நீங்க யோசிக்கிறது ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லுவாங்க. ராம்ராஜ் காட்டன் இது எங்க ஹஸ்பண்ட் சொல்றாரு. அவர் இதுல 6 சிக்மா ட்ரைனிங்ல ஒரு எக்ஸாம்பிளா பண்ணிருக்காங்களா. 2 lakh டிரான்சாக்ஷன்ஸ்ல ஒரு எரர் பண்ண வாய்ப்பு இருக்கும். அப்ப பாத்துக்கோங்களேன். திஸ் இஸ் ஸ்ட்ராட்டஜி. புரியுதா? இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து சிஏ புக், சிஎம்ஏ புக், எம்பிஏ புக், ஐஏஎம் ஃபுல்லா கவர் ஆகுது. ஜம்னால் பஜாஜ், எங்க சிம்பியோசிஸ், எல்லா இடத்துலயும் இந்த கேஸ் ஸ்டடி இல்லாம ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் ஸ்டார்ட்டே பண்ண மாட்டாங்க. ஓகேவா? அண்ட் 6 சிக்மா பார்ட் ஆஃப் இட்லயும் இது ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் கேஸ் ஸ்டடி. ஓகேவா? ஸோ இட்ஸ் அ மஸ்ட் கோ படி. நான் கிளாஸ் முடிச்சுட்டு அப்படியே விடாதீங்க. இது பண்ணி பண்ணி இதுதான் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்றாங்க. இப்ப புரியுதா? நான் ஸ்ட்ராட்டஜின்னு சொன்னதுக்கான எக்ஸாம்பிள் எக்ஸாம்பிள் I will take you through. ஆமாமா. ஐயோ என்னப்பா ஐடி கம்பெனி இட்லியோடதும் வந்து நல்ல எக்ஸாம்பிள் ஸ்ட்ராட்டஜிக்கு. இதுல ராம்ராஜ் வேஷ்டி ஒட்டிக்கோ கட்டிக்கோட கான்செப்ட் சொல்றாங்க. இதுவும் படிச்சு பாருங்க. ஷாம் தெரியலையா? உங்களுக்கு உங்களுக்கு தெரியாதா சிவசங்கரி? இத்தனை நாள் வரைக்கும் தெரியவே இல்லையாடா? இப்பதான் பிரச்சனை. ஓ சரி சரி. அப்ப அந்த இது பாத்தீங்கல்ல, டப்பாவாலா சொல்றது பாத்தீங்க? ஒரு செகண்ட். ஓகே ஓகே. இங்க பாருங்க, ராம்ராஜ் காட்டன் 1983ல இது பண்ணாங்க. வீவர்ஸ் எல்லாம் சேர்ந்து பண்ணாங்க. இவங்களதுல இந்த யூனிக் மெஜஸ்டிக் டிசைன்ஸ் வந்து எங்கேயுமே கிடையாது. நோ பார்ட் இன் த வேர்ல்டு. எப்படி காஞ்சிபுரம் பட்டு சேலை எப்படி இருக்கு இல்ல, அந்த மாதிரி இவங்களோட ராம்ராஜ் காட்டனோடதும் அந்த மாதிரி ஒரு விஷயம். இவங்க வந்து they were at the urge of closing the one prominent part of their industry. சரியா? I think I will tell you. இதெல்லாம் படிங்கடா நிறைய. ஆஃப் தோத்திஸ்ன்னு எடுத்துட்டு வந்தாங்களா, ஒரு ப்ராமினன்ட் பார்ட்டை வந்து இவங்க மூடுற மாதிரி இருந்தாங்க. ஓகேவா? அப்ப என்னாச்சு, ஒரு ஓவர் நைட் சடனா வந்து ஒன் ஆஃப் த எம்ப்ளாயி ஆஃப் ராம்ராஜ் காட்டன் who was right now as a MD of ராம்ராஜ் காட்டன், அவங்க வந்து he came with an example.
why don't we make dhoti a user friendly clothing அப்படின்ற தாட் ப்ராசஸ் ஓவர் நைட்ல வந்தது அவங்களுக்கு. நிறைய பேரை வந்து பிரெயின் ஸ்டாம் பண்ண சொன்னாங்க. பண்ணும்போது நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா பெல்ட்டுக்கு நம்ம கொடுக்கலாம், நம்ம பேண்ட்டுக்கு எப்படி ஒரு ஹுக் மாதிரி எடுத்துட்டு வரோம்ல, ஒரு சின்ன பெல்ட்டுக்கு கட்டிக்கிறாங்களா பேண்ட்டுக்கு, அந்த மாதிரி ஏன் வேஷ்டியில் எடுத்துட்டு வரக்கூடாது, ஓகேவா அப்படின்னு ஒருத்தர் சொன்னாங்க. இன்னொருத்தர் சொன்னாங்க பட்டன்ஸ் மாதிரி வைக்கலாம் ஈஸியா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இன்னொருத்தர் என்ன சொன்னாங்கன்னா நம்ம ஸ்லிப் எப்படி இருக்கு மேலேந்து கவர் பண்ணி ஃபுல் பாடி கீழே வரைக்கும் கவர் ஆகுது இல்லையா, ஸ்டமக் வரைக்கும், அந்த மாதிரி இல்லாம ஃபுல் கிளாத் மாதிரி எப்படி வைக்கலாம், பனியன் கம் வேஷ்டியா ஏன் வைக்க கூடாது, அந்த மாதிரி லாட் ஆஃப் பீப்புள் கேம் வித் அன் ஐடியா. அதுல இந்த ஒட்டிக்கோ ஒருத்தவங்க என்ன சொன்னாங்க, இல்ல வெல்க்ரோ வெல்க்ரோ கான்செப்ட் சொன்னாங்க. வெல்க்ரோ வித் பாக்கெட் ஒருத்தவங்க சொன்னாங்க. அப்போ வந்து ஆஃப்டர் த brainstorming செஷன் ஐடியாஸுமே அந்த இதுக்கு வந்து ஹெட்டுக்கு வந்து ரொம்ப ப்ரொடக்டிவா ஃபீல் ஆச்சு. அப்போ அவர் வந்து ஃபீல் பண்ணலாம், ஐயோ இத்தனை நாள் வந்து நம்ம ஐடியா மட்டும் இது பண்ணிட்டு இருந்தோம், வந்து எம்ப்ளாயீஸோட ஐடியா வந்து கேட்டுருந்தோம் அப்படின்னு அவர் ஃபீல் பண்ணும்போது ஆஃப்டர் அ லாட் ஆஃப் டிஸ்கஷன் ப்ரொடக்ஷன் ப்ராசஸ்க்கு எது ஈஸியா இருக்கும்னு பார்த்தோம் அப்படின்னு பார்த்த ஃபர்ஸ்ட் ரேட்டிங்ல வந்து என்ன பண்ணாச்சுன்னா வெல்க்ரோ தான் வந்து ஈஸி ப்ரொடக்ஷனு. நார்மலா ஒரு வேஷ்டி தயாரிக்கும் போது ஜஸ்ட் வெல்க்ரோ மட்டும் இது பண்ணா தட் இஸ் நாட் காஸ்டிங் சோ மச். ஏன்னா தேவர் அந்த வேர்ஜ் ஆஃப் க்ளோசிங் அ ப்ராமினன்ட் முக்கியமான ஒரு ப்ரொடக்ஷன் யூனிட் க்ளோஸ் ஆகுறது, மோர் ப்ரொடக்ஷனும் பண்ண முடியாதுல்ல, காஸ்ட் இன்கர் பண்ண முடியாதுல்ல. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது எல்லாரும் சூஸ் ஓகே வெல்க்ரோ வந்து பெட்டரா இருக்கும். பட் தேவர் ஆல்சோ ஹேவிங் த ஐடியா இந்த பனியன் கம் வேஷ்டியை ஏன் காம்போவா வைக்க கூடாது, அதுனா ஈஸியா ஆகும்ல, அப்படியே பனியன்ல இருந்து அப்படியே வேஷ்டி இது பண்ணா அட்டாச்சா வைக்கலாமே அப்படின்ற ஒரு எடுத்துட்டு வந்தாங்க. ஆனா ப்ரொடக்ஷன் போது ஆச்சுன்னா அதுக்கப்புறம் தான் அந்த ஒட்டிக்கோ கட்டிக்கோ வேஷ்டி வந்து பயங்கரமா ஹிட் ஆகி இப்ப அக்ராஸ் த குளோப் ஒரு கல்யாணம், ஒரு நிச்சயதார்த்தம், ஒரு மேட்சிங், இப்ப வந்து வேஷ்டி புடவை குழந்தைங்க மாஸ்க் முத கொண்டு ஒரே கலர்ல வருது கரெக்டா. அதே மாதிரி பட்டு வேஷ்டிலையும் அதே மாதிரி பட்டு புடவை. ஸோ செட்டா இப்ப யாருக்காவது நம்ம கிஃப்ட் பண்ணணும், நல்ல நல்ல கிஃப்ட் பண்ணணும், குவாலிட்டியா இருக்கணும்னா ராம்ராஜ் வந்து ராம்ராஜ் முன்னாடி அவுட்லெட்ஸ்லாம் ரொம்ப கம்மியா இருந்தது. இப்ப நீங்க ராம்ராஜ் போயிருக்கீங்களா ரெண்டு பேரும்? போங்க, வாங்க வேண்டாம், ஜஸ்ட் உள்ள போய் பாருங்க. உள்ள போய் பாத்தீங்கன்னா அது வந்து ரிலேட்டிவ்லி கொஞ்சம் காஸ்ட்லி தான்டா, ஓகேவா. வெளியில 400 ரூபாய் 500 ரூபாய்னா இவங்க 1200 ரூபாய் வச்சிருக்காங்க. ஆனா அந்த ஷர்ட் வந்து எவ்வளவு வாட்டி வேணா நீங்க வாஷிங் மிஷின்ல போடலாம். செம்ம இதுவா இருக்கு, என்ன சொல்றது, நல்ல குவாலிட்டியா இருக்கு, ஓகேவா. யூ எண்ட் அப் இன் a வெரி குட் குவாலிட்டி மெட்டீரியல் as well. ஒரு சும்மா உள்ள போய் பார்த்துட்டு வாங்க. குட்டி பாப்பா இருக்கல்ல, பிறந்த பாப்பா, அதுக்கு கோமணம்ல இருந்து வயசான தாத்தா இருக்காங்கல்ல, அவருக்கு பஞ்சகஜம் ரெடிமேட் பஞ்சகத்துல இருந்து ஷர்ட்ல இருந்து துண்டுல இருந்து வச்சிருக்காங்கடா. ரொம்ப நல்லா இருக்கு. சும்மா பர்ச்சேஸ் பண்ணாதீங்க. அதே மாதிரி புடவை 9 கஜ புடவை, இந்த அதுலயே வந்து தேர் ஹேவிங் அ பிளான்ஸ் ஆஃப் நோ கம்மிங் அப் ரெடிமேட் 9 கஜ புடவை ஃபார் ஐயங்க நிறைய இது இருக்குல்ல டிஸ்கிரிமினேஷன்ஸ். கலர்ஸ் கூட இருக்கு தெரியுமா, சில கேஸ்டுக்கு எல்லோ யூஸ் பண்ணுவாங்க, சில கேஸ்டுக்கு ஆரஞ்சு யூஸ் பண்ணுவாங்கல்ல. தே ஆர் ஹேவிங் த பிளான்ஸ் டு அது கூட எடுத்துட்டு வரலான்னு இருக்காங்க. பனியன் மொத்த கொண்டு கலர் கலர்ல வந்துடுது, மாஸ்க் கூட கலர் கலர்ல வந்துடுது. சும்மா எப்ப போய் விசிட் பண்ணிட்டு வாங்க, ஓகே. அது வந்து தேர் யூனிக்னஸ். இந்த மாதிரி இப்போ நீங்க ராமராஜ்னாலே உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும், ஒட்டிக்கோ கட்டிக்கோ வெல்க்ரோல. அந்த மாதிரி ஞாபகப்படுத்துற மாதிரி ஒரு விஷயத்த ஒவ்வொரு கம்பெனியும் எடுத்துட்டு வருதுதான் இன் லேமேன் லாங்குவேஜ் அது சொல்றேன். இன் அ ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் லாங்குவேஜ் இட் இஸ் கால்ட் அ ஸ்ட்ராட்டஜி, ஓகேவா. ஒரு ப்ரொஃபஷனல் ஒரு ப்ரொஃபஷனல் செக்டர்ல நான் வந்து சொல்லணும் அப்படின்னா இட் இஸ் கால்ட் அஸ் அ ஸ்ட்ராட்டஜி. உங்களுக்கு இப்ப ஏதாவது தோன்றுதா? டிஸ்லாக்கர் சூப்பர். குட், வெரி குட். எலன் மாஸ்கோட கேஸ் ஸ்டடி படிச்சு பாருங்க. அவர் ரொம்ப படிக்கல, ஆனா இஸ் an entrepreneur.
அவரோட தாட் ப்ராசஸை யாராலையுமே மேட்ச் பண்ண முடியல இன்னும். ஒத்துரால கூட அவரோட தாட் ப்ராசஸ் இன்னும் 10 வருஷம் கழிச்சு தான் அவரோட தாட் ப்ராசஸ் மேட்ச் ஆகிற மாதிரி ஏதாவது விஷயம் நடக்கும். அவரோட தாட் ப்ராசஸ் எப்படின்னா, இப்ப நான் வந்து நடக்கிறேன்னா அவர் வந்து, இப்ப நான் வந்து இங்கேருந்து ஒரு கிலோமீட்டர் நடந்திருக்கேன்னா அவர் வந்து 100 கிலோமீட்டர் போயிருப்பாரு. தாட் ப்ராசஸ்ல சொல்றான். அவ்வளோ நாலேஜ், அவ்வளோ ப்ராக்டிக்கல் நாலேஜ், ப்ராக்டிக்கலை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றவரை, அவுட் ஆஃப் பாக்ஸ் திங்கிங் ஹியூஜ். அதனால தான் அவரோட சக்சஸ் ஸ்டோரி படிச்சு பாருங்க. மஸ்ட் ரீட் என்னன்னா டப்பாவாலாஸ், ஓகே, எலன் மஸ்க், ராமராஜ், இந்த இருட்டுக்கடை ஹல்வா கேள்விப்பட்டிருக்கீங்களா? மதுரை சாரி மதுரை இல்ல, திருநெல்வேலி, சாரி திருநெல்வேலி, ஓகே. அப்புறம் மதுரை ஜிகர்தண்டா, இந்த ஜூட் லாஸ்ட் ஒரு 10 years ஜூட் பேக் சக்சஸ் கேஸ் ஸ்டடி. ஜூட் பேக்ஸ் பார்த்துருக்கீங்களாடா? கலர் கலரா, அழகழகா, பியூட்டிஃபுல்லா. அவங்களோட அப்ஜெக்டிவ் என்ன தெரியுமா? பிளாஸ்டிக் வரக்கூடாது, பிளாஸ்டிக்கை வந்து கம்மி பண்ணணும், அதுதான் அவங்களோட அப்ஜெக்டிவ். செம்மடா. அதாவது அது படிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, த பிஸ்னஸ் சக்சஸ் ஸ்டோரி ஆஃப் திஸ் ஜூட் பேக்ஸ் படிச்சு பார்த்தீங்கன்னா செம்ம. அவங்களோட ஒரே தாட் ப்ராசஸ், அவங்களோட ப்ரொடக்ஷன்ல எங்கேயுமே பிளாஸ்டிக் வரக்கூடாது. பிளாஸ்டிக் இல்லாம நீ வார வேணாலும் நீ காயர்ல பண்ணிக்கோ, இல்ல குட்டி பேக்கா பண்ணாலும் ஓகே. ஆனா இதெல்லாம் அந்த காலத்தோட கோணி பை தாங்கன்னா, அது எப்படி ட்ரெண்டி ஆக்கியிருக்காங்கல்ல. கோணி சாதாரண கோணி தானே. நம்ம அந்த காலத்துல பாட்டி தாத்தா வீட்டுல தான் பாத்தீங்கன்னா கோணி கீழே இதுக்கு போடுவாங்க, அரிசி முட்டை. அந்த கோணிய அழகா ஒரு ஒரு செம்ம தாட் ப்ராசஸ்ல they have transformed to a beautiful variety and colorful jute bags, which will be beneficial for all sectors of people. வயசானவங்க அதை எடுத்துட்டு போறாங்க. கிரீட்டிங் அண்ட் யூனிக் பிராண்ட், அதாவது குட்டி பாப்பா அவங்களுக்குலாம் எடுத்துட்டு போனோம் க்ரீச்சுக்குன்னா அதுக்கு மாதிரி குட்டி பேக். அப்புறம் வெறும்னா வாட்டர் பாட்டில் மட்டும்னா தனி தனி பேக், ஓகேவா? இல்ல நான் நவராத்திரிக்கு ப்ரெசென்ட் பண்ணேன், இல்ல ஈகோ ஃப்ரெண்ட்லினா அதுலயே வந்து ஈகோ ஃப்ரெண்ட்லி ட்ரீ மாதிரி போட்டு எடுத்துட்டு வராங்க. அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி போட்லி மாதிரி, அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி பேக்ஸ், இல்ல எனக்கு லஞ்ச் பேக்ஸ் மாதிரி வேணும், அதுக்குள்ளேயே இப்போ நிறைய இது மாதிரி வந்துட்டு ஒன்று ஓப்பன் பண்ணும்போது வாட்ச் வச்சுக்கலாம், அதையும் ஜூட் பேக்ல இப்போ வந்திருக்க மார்க்கெட்ஸ்ல. ஸோ இதெல்லாம் என்னன்னா அவாய்டிங் ஆஃப் பிளாஸ்டிக்ஸ். இந்த இந்த சக்சஸ் இப்போ லேப்டாப் பேக் இது வந்திருக்குடா, இந்த மாதிரி பெருசா வந்திருக்கு லேப்டாப் பேக்ஸ் ஜூட்லயே பண்றாங்க. இதெல்லாம் பாருங்க எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கலாம். இதோட சக்சஸ் ஸ்டோரிஸ், இதெல்லாம் ஒரு ஸ்ட்ராட்டஜி தான். இதோட டிமாண்ட் ஏதாவது ப்ராப்ளம் ஆகும்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா ஆகாது. எல்லாரும் லைக் பண்ணுவாங்க. இதுக்கான டிமாண்ட் 365 டேஸும் இருக்கும். இதுக்கு காம்படிஷன் ஏதாவது ஒன்று எடுத்துட்டு வர முடியுமான்னு ஒண்ணுமே இல்லை. இதோட மெயின் இதுவே என்ன பார்த்தீங்க அப்படின்னா பிளாஸ்டிக்ஸ் இருக்கக்கூடாது இல்லையா? கரெக்டா? அதுதான். ஸோ இதெல்லாம் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் ரொம்ப ஈஸியாயிடும். ஐடி தோசா பேட்டர், ஐடி தோசா பேட்டர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இதுடா இட்லி தோசா பேட்டர் ஐடியோடது. இது இது இன்னொன்னு ஒரு விஷயம். இதுல வந்து எவ்ரிவேர் த்ரூ அவுட் இந்தியா இட் இஸ் ஆக்சுவலி அவைலபிள். ஆரிஜின் வந்து பெங்களூர்ல இதோடது. இதோட சக்சஸ் ஸ்டோரி பாத்தீங்கன்னா இனோவேஷன் கேஸ் ஸ்டடின்னு இருக்கும். எப்ப முடியுமோ உள்ள பாருங்க. ஒரு ஐடியாடா இது. ஒரு ஐடியாவை அழகா ஐடியாவை தான் ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணி அழகா ஒரு தாட் ப்ராசஸ்ல ஸ்டெப் பை ஸ்டெப்பா பீப்புள், ரைட் பீப்புளை வச்சுக்கணும் சுத்தி. நம்மள வந்து பீப்புள் ரைட்டா இருக்கணும்டா நம்மள சுத்தி. டீக்ரேட் பண்ணிட்டு டிமோட்டிவேட் பண்ணிட்டு ஆனா அதுக்கான அதாவது அதுக்கான அகலக்கால் வச்சிடக்கூடாது. ரீசனபிளி நம்மளுக்கு என்ன ஃபீசிபிலிட்டியோ அதுக்கு தகுந்த மாதிரி கரெக்டான ரியலிஸ்டிக்கான ஒரு அப்ரோச் எடுத்துக்கணும். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் ஐடியா இருக்கு ஆனா நான் மட்டும் செட்
பீப்புள் வேற மாதிரி ஆயிட்டு நம்மள உள்ள தள்ளி விட்டாங்கன்னா அதுவும் பிரச்சனை. ஓகே, the fresh food brand is one more by being a DNA of innovation consistently delivering on இதுதான். அதாவது இவங்களோட பேட்டர் பேக்ஸ் பாத்தீங்கன்னா 50 ஸ்கொயர் ஃபீட் கிச்சன்ல வந்து ஆரம்பிச்சிருக்காங்க பெங்களூர்ல. ஓகேவா, நவ் கிளாக்ஸ் rupees 600 crores in annual revenue. ஓகேவா, இந்த இதையும் பாருங்க, படிச்சு பாருங்க. ஸோ யூ வில் ஹாவ் லாட் ஆஃப் ஐடியாஸ். இதை வந்து இப்போ நிறைய வந்து மும்பை, அப்புறம் ஹைதராபாடு, துபாய் அதெல்லாமும் அப்படியே எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டே போறாங்க. பேசிக்கா இவங்களோட பெரிய விஷயம் என்னன்னா குவாலிட்டி, குவாலிட்டி, டேஸ்ட், கெமிக்கல்ஸ் எதுவுமே கிடையாதுடா. ப்ரிசர்வேட்டிவ்ஸ், அசிடிட்டி ரெகுலேட்டர்ஸ் எதுவுமே கிடையாது. அதனாலே நிறைய பேர் ப்ரிஃபர் பண்ணி வாங்கிட்டு போறாங்க. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த மெதுவடை ஓட்ட போடாம hardest part of மெதுவடை is the whole. From this simple insight came Ideal's viral product, the squeeze and fried vada batter. ஓகேவா, இது நீங்க ஜஸ்ட் படிச்சு பாருங்க இதெல்லாம். ஸோ இதெல்லாம் படிக்கும் போது உங்களுக்கே ஒரு தாட் ப்ராசஸ், ஐடியா, அதுலேருந்து நம்ம ஏதாவது ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணலான்ற ஐடியா வரதுக்கான ஹை பாசிபிலிட்டி இருக்கு. பேசிக்லி தீஸ் ஆல் கம்ஸ் அவுட் வித் யுவர் இனோவேட்டிவ் கிரியேட்டிவ் திங்கிங். ஓகே, ஐடிக்கு ஆக்சுவலாக எந்த டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், ஏஜென்ட்ஸ் யாருமே கிடையவே கிடையாது. ஓகேவா, ஸோ தட்ஸ் த திங் ஆஃப் ஐடி. ஸோ இப்போ நம்ம இன்னைக்கு என்னெல்லாம் பார்த்தோம் சொல்லுங்க. மும்பை டப்பாவாலாஸ், அப்புறம் டெஸ்லாவோடது, அப்புறம் வந்து ராம்ராஜோடது, அப்புறம் வந்து ஐடி பேட்டர், ஆப்பிள், ஜூட் பேக்ஸ், இதெல்லாம் இதெல்லாம் நீங்க கோத்ரூ பண்ணுங்க இன்னைக்கு. ஓகே, நான் எடுத்து இது தியரி தான், நிறைய தியரி தான். ஆனா யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் த தியரி வித் எக்ஸாம்பிள்ஸ். ஓகேவா, இப்போ இதுல வந்து காம்படிஷனை வந்து நீங்க ஓவர் கம் பண்ணணும்னா நீங்க யூனிக்னஸா இருக்கணும். அது ஒரு விஷயம், அது இங்க சொல்றாங்க காம்படிட்டிவ் அட்வான்டேஜ் பத்தி. அப்புறம் ஸ்ட்ராட்டஜின்றது வந்து ஜஸ்ட் நாட் ஜஸ்ட் த ப்ரிசர்வ் ஆஃப் டாப் மேனேஜ்மெண்ட், மிடில் அண்ட் லோவர் மேனேஜர்ஸோட தாட் ப்ராசஸையும் எடுத்துட்டு வரும்போது இப்போ ராம்ராஜ் காட்டன் இஸ் a வெரி குட் எக்ஸாம்பிள். ஏன் அவங்களை எடுத்துட்டு வரும்போது யூ வில் கெட் அ மோர் சக்சஸ்ஃபுல் ஸ்ட்ராட்டஜிஸ். அது ஒன்று. ஸ்ட்ராட்டஜினா என்ன அர்த்தம்னா, ஸ்ட்ராட்டஜியா அப்படின்ற கிரீக் வேர்ட்ல இருந்து ஜெனரல் ஷிப்ன்ற இது வந்தது. ஃபர்ஸ்ட் வந்து ஆர்ட் ஆஃப் வார் ரிட்டன் பை சன் ட்சூ 500 பிசில வந்து எழுதியிருக்காரு. அதுல வந்து அப்பவே யோசிச்சு பாருங்க, டாக்குமெண்டேஷன் ஸ்ட்ராட்டஜி வந்து ஸ்ட்ராட்டஜியை வந்து ஃபர்ஸ்ட் மெத்தடிக்கல் டாக்குமெண்டேஷன் ஆன் ஸ்ட்ராட்டஜியை வந்து ஏற்படுத்தியிருக்காரு. நம்ம உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, அக்கௌண்ட்ஸ்ல 11th ஃபர்ஸ்ட் லெசன் படிப்போம், கௌதல்யாஸ் அர்த்தசாஸ்திரா ஞாபகம் இருக்கா? அந்த கௌதல்யாஸ் அர்த்தசாஸ்திராலோடது வந்து ஒரே நிமிஷம் நான் சொல்ற பாயிண்ட்ஸ்லாம் அப்படியே நோட் பண்ணிக்கோங்கண்ணா. The Art of War written by Sun Tzu, written about 500 BC. இது நோட் பண்ணிக்கோங்கடா. இதுல கேட்பாங்க, எம்சிக்யூஸ்ல கேட்பாங்க. ஸ்ட்ராட்டஜின்றது வந்து நீங்க அக்கௌண்டன்சில ஃபர்ஸ்ட் லெசன் 11th ஞாபகம் இருக்கா? Arthashastra was written by Kautalya, where he has already discussed about the significance of accounting transactions அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் இருக்கா? அந்த மாதிரி இந்த சன்சூன்றவரு எப்போ 500 பிசினா பாத்துக்கோங்கடா. அந்த டைம்லயே ஒரு ஐடியா வச்சு ஒரு விஷயத்தை எப்படி பண்ணணும்ன்றத அந்த புக்ல எழுதியிருக்காராம். ஓகேவா, அப்பனா நம்மளோட ஃபோர் ஃபாதர்ஸ் அந்த ப்ரீவியஸ் ஜெனரேஷன்ஸ்லயே நிறைய விஷயம் வந்து எழுதப்பட்டிருக்கிறது ஆல்ரெடி. இட் இஸ் ஆல்ரெடி இன் ஹிஸ்டரி. ஜஸ்ட் தட் நம்மளுக்கு அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணி எடுத்துட்டு வெளியில எடுத்துட்டு வந்துட்டோம் அப்படின்னா அதைப்படி நம்ம ஃபாலோ பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து நிறைய ப்ராஸ்பரிங் ரிசல்ட்ஸ் வந்து ஈஸியா அச்சீவ் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே, ஸ்ட்ராட்டஜின்றது ஒரு டைரக்ஷன், ஸ்கோப் ஆஃப் an organization over the long term which achieves advantage for the organization through the configuration of resources. ரொம்ப பெரிய சென்டென்ஸ் இருக்கு, பிரேக் அப் பண்றேன். ஸ்ட்ராட்டஜின்றது ஒரு டைரக்ஷன் ஆஃப் an organization.
லாங் டேர்ம்ல ஒரு விஷயத்த நான் இது பண்ணணும், ஓகேவா? அத எக்ஸிஸ்டிங் ரிசோர்சஸ் வந்து நான் கரெக்டா பிளான் பண்ணி வித் மை சேஞ்சிங் என்விரான்மெண்ட் அது மூலமாக ஷேர் ஹோல்டர்ஸோட எக்ஸ்பெக்டேஷன்ஸை ஃபுல்ஃபில் பண்றதா ஸ்ட்ராட்டஜி, ஓகேவா? ஸ்ட்ராட்டஜின்றது வந்து லாங் டேர்ம் டைரக்ஷன், அது அட்வான்டேஜ், ஆர்கனைசேஷனல் ஆக்டிவிட்டீஸ், என்விரான்மெண்ட்டை கரெக்டாக மேட்ச் பண்ற மாதிரி ரிசோர்சஸ் எடுத்துட்டு வரது தான் வந்து ஸ்ட்ராட்டஜின்னு சொல்றாங்க. இதுல மூணு டைப் ஆஃப் ஸ்ட்ராட்டஜி இருக்கு. கார்ப்பரேட், பிசினஸ் அண்ட் ஃபங்க்ஷனல் ஸ்ட்ராட்டஜி. கார்ப்பரேட் ஸ்ட்ராட்டஜின்றது வந்து எப்படின்னா ஸ்டெபிலிட்டி, growth, ரெட்ரெச்மெண்ட்ன்ற மூணு விஷயத்த ஃபிட் பண்றது கார்ப்பரேட் ஸ்ட்ராட்டஜிக்கணும். ஓகே, இதுல வந்து ஒரு கம்பெனியை நான் வாங்கலாமா வேண்டாமா, ஓகேவா? கம்பெனியை நான் வாங்கிட்டேன்னா அப்ப நான் என்ன மாதிரி ஃபேஸிங் வந்து எடுத்துட்டு போகணும் டெவலப்மெண்ட்டுக்கு, அந்த மாதிரி. பிசினஸ் ஸ்ட்ராட்டஜின்றது வந்து காம்படிட்டிவ் அண்ட் கோஆபரேட்டிவ் ஸ்ட்ராட்டஜிஸ். இதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்களேன். இதுல கீவேர்ட்ஸ்லாம் மெயின் இம்பார்ட்டன்ட்ரா, ஓகேவா? நீங்க ஓனா எழுதிக்கலாம், பட் தென் ஒரு கீவேர்ட்ஸ் மட்டும் வச்சுக்கோங்க. இந்த பாயிண்ட்டுக்கு இது கீவேர்ட்ஸ், அதை நீங்க எலாபரேட் பண்ணாலே மோர் தென் எனஃப், ஓகேவா? ரெண்டு பேரும் கேக்குறதா நான் பேசுறது? ஓகே, இது ரெண்டும் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபங்க்ஷனல் அண்ட் ஆபரேஷனல் லெவல் ஸ்ட்ராட்டஜின்றது வந்து என்னன்னா, ஒரு யூனிட்டுக்குள்ளேயே நிறைய டிவிஷன்ஸ் இருக்கும் இல்லையா, நிறைய பார்ட்ஸ் ஆஃப் அன் ஆர்கனைசேஷன்ஸ் நிறைய இருக்கும். அதுல ரிசோர்சஸ் எப்படி கரெக்டா பண்றது, ப்ராசஸை எப்படி கரெக்டா ஸ்ட்ராட்டஜைஸ் பண்றது, பீப்புளை எப்படி கரெக்டா ஸ்ட்ராட்டஜைஸ் பண்றதுன்னு யோசிக்கிறது தான் ஃபங்க்ஷனல் ஸ்ட்ராட்டஜி. இது வந்து கார்ப்பரேட் ஸ்ட்ராட்டஜின்றது மூணு இருக்கு: ஸ்டெபிலிட்டி, growth, ரெட்ரெச்மெண்ட். பிசினஸ் ஸ்ட்ராட்டஜின்றதுல ரெண்டு இருக்கு: காம்படிஷனையும் கோஆபரேட்டிவ் ஸ்ட்ராட்டஜி. ஃபங்க்ஷனல் ஸ்ட்ராட்டஜின்றது வித்தின் அன் ஆர்கனைசேஷன் பண்றது. 1 2 3, ஓகேவா? இப்ப பாருங்களேன், கேஸ் ஸ்டடி வந்துட்டோம். ரெட் ஓஷன்ஸ் வர்சஸ் ப்ளூ ஓஷன்ஸ். ரெட் ஓஷன்ஸ்ன்றது வந்து கரண்டா இருக்கிற இண்டஸ்ட்ரியில ரெட் ஓஷன்ஸ். இப்போ இந்த ப்ளூ ஓஷன், ரெட் ஓஷன் மார்க்கெட், ரெட் ஓஷன் ஸ்ட்ராட்டஜின்றது என்னன்னா, இந்த மார்க்கெட்டு, இந்த பர்டிகுலர் மார்க்கெட்டு செம்ம காம்படிட்டிவா இருக்குமா, ஓகேவா? இந்த ரெட் ஓஷன் மார்க்கெட்ல காம்படிஷன் ரொம்ப ஜாஸ்தியா இருக்குமா, இல்ல காம்படிஷன் would normally be very very high, ஓகேவா? ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் இதுன்றது ஆட்டோமொபைல் கம்பெனிஸ். ஆட்டோமொபைல் கம்பெனிஸ் பாத்தீங்கன்னா ஆல் 365 days டிமாண்ட் இருக்கும், கரெக்டாடா? அது ரெட் ஓஷன்ஸ், சரியா? இப்போ ப்ளூ ஓஷன்ஸ் அப்படின்றது என்ன சொல்றாங்க அப்படின்னா, இட் இஸ் பேசிக்கலி நியூவா வருது. இப்போ யாரோ சொன்னாங்களேடா, சிவசங்கரி நீங்களா சொன்னீங்க, ஜோஹோவா ஜோடோவா ஜூடியோ இப்பதானே லேட்டஸ்டா வந்ததுல, அதெல்லாம் ப்ளூ ஓஷன் ஸ்ட்ராட்டஜி. ஜூடியோ டாட்டாவோடதுல, இது ப்ளூ ஓஷன் ஸ்ட்ராட்டஜி. இப்போ இவங்களோட ஒர்க் என்ன தெரியுமா இருக்கும்? ரிலையன்ஸ் ட்ரெண்ட்ஸ், பேண்டலூன்ஸ், வெஸ்ட் சைட், இவங்களாம் கூட இவங்க கம்பீட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க, கரெக்டா? பட் இவங்க இன்னும் இவங்களோட பார்ல இருக்காங்கன்னாலாம் இல்ல, பட் ஒரு செம்ம டிமாண்ட் கிரியேட் ஆயிருக்கு, கரெக்டா? நீங்க போய் பாத்தீங்களா ரெண்டு பேரும் ஜூடியோ? சும்மா போயிட்டு வாங்க. ஆக்சுவலா டி நகர்ல இருக்கிற ஜூடியோ வந்து கூட்டமா இருக்கு. ஆனா எனக்கு கலெக்ஷன்ஸ் அவ்வளவு இருக்கிற மாதிரி தெரியல, பட் ஆனா நல்லா கூட்டமா இருக்கு யங்ஸ்டர்ஸ் மத்தியில. அதாவது நான் என்ன சொல்றோம், 18 to 30 கொஞ்சம் நல்லா ரிலேட்டிவ்லி கூட்டமா இருக்கு ஜூடியோ. ஆனா இவங்க வந்து, ஆமா ஆமா, கரெக்ட் 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 கண்ணா. ஆனா இட் இஸ் ஆல்மோஸ்ட் குவாலிட்டியும் ஓரளவுக்கு பரவாயில்ல தான், அவ்வளவு மோசம்லாம் சொல்ல முடியல, குவாலிட்டி இருக்கு. பட் எங்க கலெக்ஷன்ஸ் கம்மியா இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்றேன். ஆனா செம்ம கூட்டம்டா, தலை தான் தெரியுது உள்ள போனா. அது ப்ளூ ஓஷன் ஸ்ட்ராட்டஜி, ஓகேவா? ஸோ டிமாண்ட் இஸ் கிரியேட்டட் ரேதர் தேன் ஃபாட் ஓவர். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இதுல வந்து எனக்கு இது வந்து நியூவா எடுத்துன்னு வந்த ஒரு விஷயம், ஓகேவா? கஸ்டமர்ஸ்க்கு நியூ வே ஆஃப் இன்ட்ரடியூசிங் த கம்மியான ப்ரைஸ்ல நான் கஸ்டமர்ஸ்க்கு கொடுக்கும்போது கண்டிப்பாங்க இனிஷியலா வரும்போது மார்க்கெட் வந்து ஜாஸ்தியா இருக்க சான்சஸ் இருக்கு. ப்ளூ ஓஷன் ஸ்ட்ராட்டஜில புது ப்ராடக்ட், வேற என்ன புது ப்ராடக்ட் உள்ள வந்திருக்கு? கியா மோட்டார்ஸ். கியா மோட்டார்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களாடா?
ப்ளூ ஓஷன் ஸ்ட்ராட்டஜி. அவங்க வந்து இட்ஸ் அ ப்ளூ ஓஷன் ஸ்ட்ராட்டஜி. ஓகேவா? இப்ப வந்து சோஃபாரா மார்க்கெட்லயே இல்லாத ஒரு விஷயம் திடீர்னு வந்து டக்குன்னு டேக் ஓவர் பண்றாங்களா, அது ப்ளூ ஓஷன் ஸ்ட்ராட்டஜி. ரெட் ஓஷன் ஸ்ட்ராட்டஜின்றது என்னன்னா எக்ஸிஸ்டிங் கம்பெனிஸோட டிமாண்ட். இப்ப மாருதி, ஹுண்டாய், அவங்களுக்குலாம் எப்படி 365 டேஸும் டிமாண்ட் போயிட்டே இருக்குல்ல, அதெல்லாம் ரெட் ஓஷன் மார்க்கெட். இப்ப காம்படிஷன் எங்களை பொறுத்த வரைக்கும் ஹையா தான் இருக்கும். பாருங்க, ரெட் ஓஷன்றது கம்பீட் இந்த எக்ஸிஸ்டிங் மார்க்கெட்டா. இவங்க திடீர்னு கிரியேட் அன்கண்டஸ்டட் மார்க்கெட்ஸ். ஓகே, போத் த காம்படிஷனா தே சேல் இந்த காம்படிஷன். இப்போ நீங்க எங்கடா துணி எடுப்பீங்க சிவசங்கரி? ஓகே, நீங்க ஸ்ரீதேவி? ஆ, அதெல்லாம் எப்பவுமே இருக்கிறதுடா. அதான் தே போட் த காம்படிஷனா என்ன, தே ஆர் தே ஆர் ஆல்மோஸ்ட் இன் அலைன்டு வித் த காம்படிஷன். இப்போ போத்தீஸ்ல இப்போ நீங்க இங்க வந்திருக்கீங்களான்னு தெரியல, டி நகர். போத்தீஸ்லயும் கூட்டம் இருக்கும், ஆர்எம்கேவிலையும் கூட்டம் இருக்கும், குமரன்லயும் கூட்டம் இருக்கும், நல்லிலயும் கூட்டம் இருக்கும்டா. ஸோ தே போட் த காம்படிஷன். ஆனா ப்ளூ ஓஷன் ஸ்ட்ராட்டஜின்றது இந்த நியூவா வந்திருக்குல்ல, ஜூடியோ, அவங்க தான் தே மேக் த காம்படிஷன் இரலவெண்ட். எப்படி போகும்னே சொல்ல முடியாது. ஆனா யங்ஸ்டர்ஸ் குரூப் நிறைய பேரை நாங்க பார்க்குறோம் அந்த மாதிரி. இவங்க தே எக்ஸ்ப்ளாய்ட் த எக்ஸிஸ்டிங் டிமாண்ட், தே கிரியேட் த நியூ டிமாண்ட். நியூவா வந்திருக்கிறவங்க கிரியேட் பண்றாங்க, இவங்க எக்ஸ்ப்ளாய்ட் பண்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஷேட்டர் ஆகுறதுன்னு அர்த்தம், ஸ்ப்ரெட் ஓவர் ஆகுறதுன்னு அர்த்தம். மேக் த வேல்யூ காஸ்ட் ட்ரேட் ஆஃப், பிரேக் த வேல்யூ காஸ்ட். வேல்யூ காஸ்ட் ட்ரேட் ஆஃப்ன்றது என்னன்னா தே ஆர் ஏபிள் டு மேக் மோர் தென் தே பிரேக் ஈவன் பாயிண்ட். ஓகேவா? இவங்க இப்பதான் வந்து நோ ப்ராஃபிட் நோ லாஸ் ஜோன்ல இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? இது align the whole system of the firm's activities with its strategic choice of differentiation or low cost, aligns the whole system of firm's activities in pursuit. firmனா என்ன, இண்டஸ்ட்ரினா என்னடா? இதே மாதிரி ரிப்ளையே என்னோட இன்னொரு ஸ்டூடெண்ட் சொன்னாங்க கண்ணா, ஸ்டேஜ் ஒன்ல ஹர்ஷிதான்னு ஒரு பொண்ணு. இதே மாதிரி ரிப்ளை ஆல்மோஸ்ட் யூஆர் ரைட். அதில் ஒரு சின்ன ஃபைன் டியூன் பண்ணிக்கோங்க. ஃபர்ம்ன்றது சிங்கிள் கம்பெனி. ஓகேவா? சிங்கிள் கம்பெனி இன் மேனுஃபேக்சரிங் பிசினஸ். சே ஃபார் ஹுண்டாய் இஸ் அ ஃபர்ம். ஹுண்டாய், கியா, டாடா, மாருதி, வேற என்ன இருக்கு, டொயட்டோ, இவங்கெல்லாம் வந்து தே ஃபார்ம் அஸ் அ ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி. புரியுதா? ஆ, இப்போ இவங்க இந்த இந்த ரெட் ஓஷன் ஸ்ட்ராட்டஜில தே அலைன் த ஹோல் சிஸ்டம் ஆஃப் ஃபர்ம் ஆக்டிவிட்டீஸ் வித் ஸ்ட்ராட்டஜிக் சாய்ஸ். அப்படின்னா என்ன அர்த்தம்னா டிஃபரன்சியேஷனா, இப்போ எல்என்டி சிமெண்ட்டும் சொல்றேன், கோரமண்டல் சிமெண்ட்ஸும் சொல்றேன்டா. நீங்க எதுடா சூஸ் பண்ணுவீங்க? இல்ல இல்ல இல்ல, நம்ம டே டு டே இது பார்க்கலாம். ஒரு நிமிஷம் இருங்க. ஹெல்த் வைஸ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஹெல்த் வைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேர் ஹிமாலயா ப்ராடக்ட்ஸ் நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. நீங்க யாராவது யூஸ் பண்ணிருக்கீங்களா? ஓ, கரெக்ட். நீங்க சிவசங்கரி? இல்ல. ஓகே, இது நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ இந்த பிரதான மந்திரி மெடிக்கல் ஷாப்னு ஒன்று வந்திருக்கு, தெரியுமாக்கண்ணா? கேள்விப்பட்டிருக்கேன். they are giving same combination of medicines at a lower cost. பட் அதுவே நீங்க வந்து இந்த மெட் பிளஸ், அப்பல்லோ, அந்த மாதிரி ஃபார்மசில வாங்கினா அட் ஹையர் ரேட். இப்போ இவங்கெல்லாம் ஆனா மெட் பிளஸ்ல பாத்தீங்கன்னா யூ கெட் டிஸ்கவுண்ட்ஸ். இப்போ பிரதான மந்திரியில எனக்கு இல்ல டாக்டர் இதுதான் யூஸ் பண்ணணும்ட்டாங்கன்னா மெட் பிளஸ்லாம் போனீங்கன்னா யூ கெட் அட் அஸ் ரீசனபிள் டிஸ்கவுண்ட். இப்போ மெட் பிளஸோட சாய்ஸ் என்னன்னா கிவிங் அட் அ டிஸ்கவுண்ட். பட் பிரதான மந்திரியோட சாய்ஸ் என்னன்னா யூ கெட் அ சேம் காம்பினேஷன். அதே மாத்திரை கிடைக்காது. எனக்கு விக்ஸ் தான் வேணும்னா விக்ஸ் தான் கிடைக்காது.
விக்ஸ் மாதிரியே அதே மாதிரி காம்பினேஷன் ப்ராடக்ட் கிடைக்கும், அது அவனோடது. ஆனா இங்க என்ன உங்களுக்கு அட்வான்டேஜ், டாக்டர் சொல்ற மாத்திரையே கிடைக்கணும்னா மெட் பிளஸ்ல போகணும், அட்வான்டேஜ். டாக்டர் சொல்ற மாத்திரையே கம்மி ரேட்ல கிடைக்கணும்னா பிரதான் மந்திரி. இப்போ இதுதான் டிஃபரன்சியேஷன் சொல்லுவாங்க, ஸ்ட்ராட்டஜிக் சாய்ஸ் ஆஃப் டிஃபரன்சியேஷன். ஆனாலும் ரெண்டு பேருமே டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க மார்க்கெட்ல, both of them are traveling the market. இது ரெட் ஓஷன் ஸ்ட்ராட்டஜி. ப்ளூ ஓஷன் ஸ்ட்ராட்டஜில whole system of firms activities in pursue whole system of firm activities in pursue of differentiation. இங்க choices இருக்கு எனக்கு. என்ன choices? ஒரு மாத்திரை நான் இங்க வாங்கலைனாலும் ஓகேவா, அந்த மாத்திரைய நான் லோ காஸ்ட்ல வேற ஒரு பிராண்ட் காம்பினேஷன் கொடுத்து நான் வாங்குறது. ஆனா இந்த ப்ளூ ஓஷன் ஸ்ட்ராட்டஜில எப்படி எடுத்துட்டு வருவான்னா, அவனோட ப்ராடக்டை வேற யாருமே அந்த ஒரு 100% ஆஃப் யூனிக்னஸ் எடுத்துட்டு வருவாங்க. இப்ப நீங்க அந்த ஜூடியா சொல்றீங்கல்ல, எனக்கு தெரியல அது சேலத்துல இருந்து வருதான்னு எனக்கு தெரியல. டிஷர்ட்ஸ்லாம் அவ்வளவு கம்மியா இருக்கு, 150 ரூபா 175 ரூபாலாம் இருக்கு வெளியில. அந்த அந்த அளவுக்கான இது வெளியில கொடுக்குறாங்களான்னு தெரியல. அப்பனா என்ன ஆகுறது, they give it at the low cost and அவங்களுக்கு வந்து அந்த லெவலுக்கு வேற யாராவது கொடுக்குறாங்கன்னா கொடுக்கலாம். இன்னொரு எக்ஸாம்பிள் கூட சொல்றா, இந்த ஐஸ்கிரீம்ஸ் எங்க அரைக்கோட ரோட்ல தானே அந்த ஐஸ்கிரீம் ஷாப் 3 ரூபாய் 2 ரூபாய் ஐஸ்கிரீம்ஸ்னு கிடைக்கிறதுடா எங்க ஏரியால. ஆல்மோஸ்ட் நல்ல குவாலிட்டி தான் சொல்றாங்க. 2 ருபீஸ்க்கு ஐஸ்கிரீம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு நிமிஷம் இருங்க. அது 2 ரூபி ஐஸ்கிரீம் ஷாப் பாருங்களா, அவங்க ஆல்மோஸ்ட் இதே இத பாருங்களேன், வினூஸ் இக்லோன்னு சொல்லிட்டு இருக்குடா. ஓகே, இவங்களது வந்து இதான் எங்க தெருக்கு பக்கத்து தெரு தான். 2 ருபீஸ் ஐஸ்கிரீம். பட் ஆல்மோஸ்ட் வந்து இதெல்லாம் நல்லா தான் இருக்கு, குவாலிட்டி அதெல்லாம் நல்லா இருக்கு. எல்லா ஃபிளேவருமே கிடைக்கிறது. அதாவது என்ன சொல்றது, வெண்ணிலா ஒரு 6 ஃபிளேவர் வச்சிருக்காங்க. லைக்டு பை கிட்ஸ் மெயினா டார்கெட் பண்றது அவங்க. 2 ருபீஸ் தான். ஆனா அது பாத்தீங்கன்னா 365 டேஸும் டிமாண்டா இருக்கு. இவங்கள வந்து நான் வந்து இந்த அவங்க பேர் என்ன, மில்கி வே ஓகேவா, அருணோட கம்பேர் பண்ண முடியும்னா இவங்களோட தனித்துவமே ஜாஸ்தி. ஏன்னா இவங்களோட கோன் பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து இதுல கொடுக்குறாங்களா, இவங்க இந்த மாதிரி கோன்ல கொடுக்காங்க. ஓகேவா, நீங்க வந்தீங்கன்னா இங்க சாப்பிடுங்கடா. 10 to 10 AM நைட் 10:30 மணி சாட்டர்டேனா நைட் 11:30 வரைக்கும் இருக்கு. ஓகேவா, சோ இந்த 2 ஸ்ட்ரீம்ல வந்து எல்லா ஃபிளேவர் 6 ஃபிளேவர் தான் மொத்தமா மாதிரி போட்டு தராங்க. ஆனா இந்த காம்பினேஷன் முடியும் இது வந்து ப்ளூ ஓஷன் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்றாங்க. ஃபோக்கஸ் ஆன் நான் கஸ்டமர்ஸ்னா யாரு சொல்லுங்க, ரொம்ப கஷ்டப்படுறாங்கல்ல, 10 ரூபாய் ஐஸ்கிரீம் கூட வாங்க முடியாம இருக்காங்களா, அவங்களெல்லாம் ஃபோக்கஸ் பண்றவங்க தான் ப்ளூ ஓஷன் ஸ்ட்ராட்டஜி. ரெட் ஓஷன் ஸ்ட்ராட்டஜின்றது கரண்ட் கஸ்டமர்ஸ், அப்பர் மிடில் கிளாஸ் பீப்புள் ஓகேவா, அந்த மாதிரி இருக்கிறவங்க கரண்ட் கஸ்டமர். புரியுதாடா இது ரெண்டும்? வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டிஸ்டிங்விஷ் பிட்வீன். ஓகேவா, ரெண்டு பேருக்கு புரியுதா, ஏதாவது டவுட் இருக்கா? இதுக்கு நீங்க எக்ஸாம்பிள்ஸ்லாம் நல்லா சொல்லுங்க. ஆக்சுவலா ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் ஒரு சப்ஜெக்ட்ல மட்டும் தான் இந்த லிங்க்டினோட இது ஓகேவா, அப்புறம் வந்து யூடியூபோட லிங்க் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஏன் சொல்லுங்க, இந்த ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் சப்ஜெக்ட் ஃபுல்லா இட் கம்ப்ரைசஸ் ஆஃப் ஆல் த ரியல் லைஃப் எக்ஸாம்பிள். பின்னாடி போனீங்கன்னா we will talk about the success story of Adani, we'll talk about the success story of Tata, we'll talk about the success story of Ambani. அதெல்லாம் பின்னாடி படிப்போம். சிஏலாம் பெரிய ஒரு பெரிய கேஸ் ஸ்டடியே கொடுத்து கேக்குறாங்கடா எக்ஸாம்ல. 14 மார்க்ஸோ என்னமோ அவங்களுக்கு. ஓகே, நம்மளுக்கு ஒரு 50 மார்க் தானே, அவங்களுக்கும் 50 மார்க் தான். ஆனா 14 மார்க்ஸ் இந்த சக்சஸ் ஸ்டோரி ஒரு கேஸ் ஸ்டடியே கேக்குறாங்க. இந்தியால இருக்கிற ஏதாவது ஒரு லீடிங் கம்பெனி வச்சு எக்ஸ்பிளைன் பண்ண சொல்றோம். ஓகேவா, போன வாட்டி ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் ஃபார் சிஏ ஃபுல்லா எடுத்தேன் நான். சிஏ ஆமா, எஃப்எம் எஸ்எம் இதே மாதிரி எடுத்தேன்.
அதனால ரொம்ப இம்பார்ட்டன்ட் கண்ணா. சரியா? நெக்ஸ்ட் வந்து ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் எப்படி பிரியறதுன்னா, ஸ்கேனிங், ஸ்ட்ராட்டஜி ஃபார்முலேஷன், அப்புறம் வந்து ஸ்ட்ராட்டஜி இம்ப்ளிமெண்டேஷன், எவாலுவேஷன் அண்ட் கண்ட்ரோல். இந்த என்விரான்மெண்டல் ஸ்கேனிங், என்விரான்மெண்டல் ஃபார்முலேஷன், இம்ப்ளிமெண்டேஷன்லாம் ஒன்றும் இல்லை. ஸ்கேனிங்னா என்ன, எனக்கு சுற்றி இருக்கிற டிமாண்ட் என்னன்றது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது. அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்வாட் அனாலிசிஸ்லாம் என்னடா, ஸ்ட்ரென்த்து, வீக்னஸ், ஆப்பர்ச்சுனிட்டிஸ், த்ரெட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது. அதுக்கு பேஸ் பண்ணி இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணி கண்ட்ரோல் மெஷர்ஸ் எடுத்துட்டு வரதான் இந்த நாலுத்தோட முக்கியமான எலிமெண்ட்ஸ். ஓகேவா? குட். நெக்ஸ்ட், அலைன்மெண்ட் ஆஃப் ஸ்ட்ராட்டஜி வித் விஷன், மிஷன் அண்ட் கல்ச்சர். விஷன்னா நைக்கி, டாபூர், இன்ஃபோசிஸ், அமேசான், இவங்கெல்லாம். ஸோ விஷன்ன்றது என்னன்னா, இட்ஸ் அ டிசைர்ட் ஃபியூச்சர் ஸ்டேட் ஆஃப் அன் ஆர்கனைசேஷன். ஓகேவா? உங்களோட விஷன் என்னடா ரெண்டு பேரோடதும்? டேய், என்னடா விஷனா டக்குன்னு சொல்லலாமே, என்னாச்சு? ஓகே, சூப்பர். அப்புறம் செல்லம், அது வந்து உங்களோட கோல் ரக்கம்னா விஷன். விஷன்ன்றது அடுத்த 50 வருஷம். ஸ்ரீதேவி, உங்களுது என்ன? தப்புன்னு சொல்லணும்டா. எனக்கு தெரியாத, நாளைக்கு ரெண்டு பேரும் உங்க விஷனை சொல்றீங்க, புரியுதா? ஹலோ, என்னடா மத்தியானம் 2 மணி தூக்கம் வருதா? விஷன் வந்து இஸ் a ஃபியூச்சர். கேக்குறதா இல்லையா? அப்படியா? சரி 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 சரி. நாளைக்கு ரெண்டு பேரும் உங்க விஷனை சொல்றீங்க. ம். சிவசங்கரி, அது உங்களோட கோல். விஷன் வந்து another 40 இயர்ஸ். ஓகே. இப்ப பாருங்களேன், விஷன் பாருங்க, நைக்கி என்ன சொல்றான் பாருங்களேன். இன்னோவேஷன் அண்ட் இன்ஸ்பிரேஷன் டு எவ்ரி athlete in the world. ஸ்காட்லாண்ட் யார்டு என்ன சொல்றாங்க, லண்டனை வந்து சேஃபஸ்ட் மேஜர் சிட்டியா பண்ணணும். ஃபேஸ்புக்கு டு மேக் த வேர்ல்டு மோர் ஓப்பன் அண்ட் கனெக்டட். அந்த மாதிரி வால்மார்ட் பெஸ்ட் ரீட்டைலரா ஆகணும். டெஸ்லா, ஸ்ரீதேவி பாருங்க கண்ணா, ஆக்ஸலரேட் த வேர்ல்ட்ஸ் டிரான்சிஷன் டு த சஸ்டைனபிள் எனர்ஜி. அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம எஃப்எம் நான் பேசுவேன், மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் நான் பேசுவேன், ஓஆர் நான் பேசுவேன், ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் நம்ம 3 பேர் பேசணும். சரியா? ம். சொல்லுங்க. வேர்ல்ட்ஸ் டிரான்சிஷன் டு சஸ்டைனபிள் எனர்ஜி அப்படின்னா என்ன அர்த்தம்? சஸ்டைனபிள் எனர்ஜினா என்னடா? சூப்பர். அதாவது என்னோட, நான் வந்து பார்த்து ஜாகிரதையா, எனர்ஜி சோர்ஸ் தட் cannot be sun is a sustainable energy. கரெக்டா? நம்ம கூடயே எப்பவுமே இருக்கும்ல, சோலார். சோ அப்பனா என்ன அர்த்தம்? டெஸ்லாவோட தாட் ப்ராசஸ் என்ன தெரியுமா? மெஜாரிட்டி ஆஃப் தி தாட் ப்ராசஸ் சன் மூலமாக. சன் அது வந்து டிப்ளீட்டே ஆகாது இல்லடா. சன்னு மூலமாக வேர்ல்டையே வந்து, சன்னோட எனர்ஜி வச்சு வேர்ல்டையே வந்து நம்ம ஃபங்க்ஷன் பண்ணணும் அப்படின்றது வந்து டெஸ்லாவோட ஒன் ஆஃப் த முக்கியமான இது. அவரோட இதுவே என்னன்னா, அந்த சஸ்டைனபிள் எனர்ஜி வச்சு எவ்வளோ தூரம் நம்ம வந்து ஆட்டோமேஷன் எடுத்துட்டு வரோமோ அவ்வளோ தூரம் அடுத்த ஜென்ரேஷனுக்கும் நிறைய நேச்சுரல் ரிசோர்சஸ் டிப்ளீட் ஆகாம இருக்கும்ன்றது அவரோட வேர்ஷன். புரியுதா? ஓகே. ஸோ அந்த மாதிரி கண்ணா, டெஸ்லா, வால்மார்ட், ஜிலாம் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்களே, அந்த மாதிரி ஐ வாண்ட் டு see the vision of சிவசங்கரி அண்ட் ஸ்ரீதேவி டுமாரோ. ஓகே. த பெனிஃபிட்ஸ் ஆஃப் ஹேவிங் அ விஷன். விஷன் இருந்ததுன்னா என்ன தெரியுமாடா? ஹை லெவலா யோசிப்பீங்க. ஓகேவா? எதுக்காக நம்ம வந்து, வாட் இஸ் அ பர்பஸ்? நம்மளை சுத்தி நிறைய பிரச்சனைகளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனையை எடுத்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணும்போது the entire environment, the entire society will get benefited. ஓகேவா? அதான். அப்புறம் மிஷன்னா என்னடா அர்த்தம்? எனி ஐடியா?
மிஷன்னா என்ன அர்த்தம்னா, நான் இப்ப எங்க இருக்கேன், நான் என்ன பண்ணணும், ஏன் நான் இங்க இருக்கேன். இந்த இஷா யோகாலாம் சொல்லுவார்ல, ஃபர்ஸ்ட் யூ ஷுட் ரியலைஸ் தி எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் ஒன் செல்ஃப் அப்படின்னு வரும். ஃபர்ஸ்ட் அவர் என்ன சொல்வாருன்னா, வி ஆர் ஆல் ரன்னிங் பிஹைண்ட் சம்திங் இல்ல, வி ஆர் ஆல் ரன்னிங் பிஹைண்ட் சம்திங் தானே. ஆனா வாட் ஈஷா வில் டெல், ஈஷா அவரோட ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன தெரியுமா இருக்கும், as soon as you enter கோயம்புத்தூர் ஃபர்ஸ்ட் செஷனோட இதுவே எப்படி இருக்கும்னா, அவர் சொல்ல வரது எப்படி இருக்கும்னா, why are we here, for what purpose we are existing, ஓகேவா, why we are being created as human beings, if you get an answer for it you will have peace of mind ன்னு வரும். அது கொஞ்சம் ஸ்பிரிச்சுவலி அப்படி போற மாதிரி. பட் மிஷனும் கிட்டத்தட்ட வந்து அதோட அலைன் எப்படி நான் சொல்றேன்னா, நான் யாரு, நான் என்ன பண்றேன், எதுக்கு நான் இங்க இருக்கேன், இப்படி இப்படி சொல்றேன் நான், இந்த பிரபஞ்சத்துல எதுக்கு நம்ம இருக்கோம் அப்படின்ற மாதிரி ஸ்பிரிச்சுவலா சொல்ற போது, இட் ஆல்சோ ஆன்சர்ஸ் டு த கொஸ்டின் ஆஃப் வாட் இஸ் மை மிஷன். ஓகே, பேசிக்லி நான் என்ன சொசைட்டிக்கு ப்ரொவைட் பண்ண போறேன், என்னால சொசைட்டிக்கு என்ன ஹெல்ப்ஃபுல்லா இருக்க போகுது. இப்போ கோ கிரீன் ப்ராஜெக்ட்ஸ்லாம் நிறைய பேர் எடுத்துட்டு வந்திருக்காங்க. நிறைய பேர் வந்து திருவான்மியூர், நெய்வேலி அந்த மாதிரி சீ ஷோஸ் இருக்கிற இடத்துலலாம் வந்து போய் பிளாஸ்டிக்ஸ்லாம் பிக் பண்ணி பண்றாங்க. கரெக்டா, நிறைய பேர் ஆமைகள் எல்லாம் எடுத்து ப்ரொடெக்ட் பண்ணி ப்ராப்பரா எடுத்து பண்றாங்க. நிறைய பேர் வந்து ஹைவ்ஸ், பீ ஹைவ்ஸ் இருக்குல்ல, அதை ப்ரொடெக்ஷன் பண்றாங்க. புதிய தலைமுறை விருதுகள் பாத்தீங்களா போன வாரம் 2 வாரம் முன்னாடி, பை எனி சான்ஸ் பாத்தீங்களா? ஒரு லேடி வந்து தேனீக்களை பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு லேடி தேனீக்களை பாதுகாக்கணும்னு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. நான் இன்னைக்கு சொன்னது எல்லாத்தையும் நீங்க ஒரு யூடியூப்ல போட்டு பாருங்க. she is working towards it and her name is சக்தி அவார்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணாங்கடா. her name is இந்துமதின்னு நினைக்கிறேன். I remember. இந்துமதி கதிரேசனா? இல்ல இல்ல இல்ல, நோ நோ நோ, சாரி. she was more into அந்த மாதிரி நேச்சுரல் இருக்கிற விஷயத்தெல்லாம் ப்ரொடெக்ட் பண்றாங்கல்ல. சொல்ல முடியாதுடா, நீங்களும் புதிய தலைமுறை விரும்புவாங்க. இவங்க இல்லடா, இவங்க மாதிரி ஒருத்தங்க somewhere she came from மதுரை ஏதோன்னு சொன்னாங்க. இன்சைட் ஆஃப் மதுரை, நான் அந்த நேம் வரும்போது நான் உங்களுக்கு இது பண்றேன். ஓகே, ஸோ she was more keen into that environmental ப்ரொடெக்ஷனுக்காக. பீஸோட என்விரான்மெண்டல் இம்பாக்ட் என்னன்னு சொல்லுங்க ரெண்டு பேரும். bees is helping the environment. சொல்லுங்க செல்லம்.
கரெக்ட், வெரி குட். கரெக்ட் சிலம், வெரி குட், சூப்பர். ஆக்சுவலா பீஸ் இல்லைன்னு வச்சுக்கோங்க கண்ணா, பாலினேஷன்ன்ற ஒரு ஆக்டிவிட்டி நடக்கவே நடக்காது கிராப்ஸ்ல. நீங்க பாத்திருக்கீங்களா? ஜூன்னு சொல்லிட்டு அந்த பூக்கு நடுவுல போயிட்டு அது ஒரு 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 ஆக்டிவிட்டி நடக்கும். ஓகேவா? அதோட விஷயத்தை ஏதோ ஒண்ணு டிராப் பண்ணும். அது நடந்தாதான் பாலினேஷன் நடக்கும். பாலினேஷன் நடந்தாதான் ஃப்ளவர் வந்ததுக்கு அப்புறம் தானே நம்மளுக்கு எல்லா செடியிலையும் பார்த்திருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் பூ பூக்கும். பூ வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த கிராப்ஸ் உருவாகும். பிளான்ஸ், வெண்டைக்காயா இருக்கட்டும், டொமேட்டோவா இருக்கட்டும், நிறைய இதுக்கு அந்த பாலினேட் ஆனாதான் ஓகேவா ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ்ல அடுத்த ஸ்டெப்பே போகும். அப்பதான் நியூட்ரிஷன் இம்பேலன்சஸ் இல்லாம இருக்கும். Okay, they support the growth of the trees, flowers, and ultimately food and shelter for the creatures. Bees வந்து it supports the pollination of the crops, without which the crops cannot get to the level of fruit or vegetable. ஃப்ளவர்லயே உட்காந்துட்டு இருக்கும்டா, பீஸ் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஃப்ளவர் பாலினேட் ஆகலைன்னா அடுத்த அடுத்த growth போகவே போகாது. growth ஸ்டாப் ஆன மாதிரி. அந்த மாதிரி பீஸ் ஆர், அதனால தான் அவங்க வந்து ரொம்ப ட்ரை பண்றாங்க அந்த லேடி. பீஸ் ப்ரொடெக்ஷன் பண்ணணும், நல்ல தேன் எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஷீஸ் வளர்க்குறாங்க பீஸ் அவங்க. இட் வாஸ் அ வெரி குட் இது. ஸோ இதெல்லாம் வந்து நம்மளுக்கு நிஜமாலே வந்து ஒரு நல்ல விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு நம்மளை சுத்தி. பட் தெரியாம இருக்கு அதெல்லாம் தாண்டா. இப்போ அவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா? அவங்களோட விஷன் என்னன்னா, லாங் ரன்ல இந்த பீஸ் வளர்க்கும் போது இட் வில் ஹெல்ப் த என்விரான்மெண்ட். ஓகேவா கண்ணா? இப்போ மிஷன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய மிஷன் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அலிபாபா பார்த்தீங்கன்னா, பிஸ்னஸ் வந்து நான் எங்க வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அலிபாபா. அலிபாபான்றது என்னதுடா? வாட் இஸ் அலிபாபா? ஆ, கரெக்ட். அதுவும் ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் தான். அலிபாபான்றது ஆன்லைன் ஷாப்பிங். இதெல்லாம் கொரோனா டைம்ல பயங்கரமா பிக்கப் ஆச்சு. ஹியூஜ். அது வரைக்கும் வந்து நிறைய பேர் தெரியாம இருந்தது கொரோனா டைம்ல. இப்போ இப்போ நல்லா பிக்கப் ஆகி நல்லா நடந்துட்டு இருக்கு. பட் அதை விட ஆன்லைன் ஷாப்பிங் எது பயங்கரமா பிக்கப் ஆகுதுன்னு சொல்லுங்க? அமேசான். நம்மி ஸோ அதெல்லாம் வந்து ஒரு எக்ஸாம்பிள். பெட்டர் வேர்ல்டு புக்ஸ், ஓகே, கூகுள், ஸ்பேஸ் எக்ஸ், இது எல்லாமே வந்து அவங்களோட மிஷன் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்றாங்க? டு மேக் ஹியூமன் லைஃப் மல்டி பிளானட்ரி, இந்த மாதிரிலாம் சொல்றாங்க. ஓகேவா? ஆர்கனைசேஷன் கல்ச்சர்ன்றது என்னன்னா பேசிக் அசம்ஷன்ஸ் அண்ட் பிலீஃப்ஸ் தட் ஆர் ஷேர்ட் பை மெம்பர்ஸ் ஆஃப் த ஆர்கனைசேஷன். இது வந்து பேசிக்கா ஒரு ஒரு பிலீஃப்னால, ஒரு எத்திக்கல் வேல்யூனால கிரியேட் ஆகிற ஒரு விஷயம் தான் ஆர்கனைசேஷனல் கல்ச்சர். இப்போ நம்மளோட கல்ச்சர் என்ன? டெய்லி காத்தால எழுந்து சுவாமி நமஸ்காரம் பண்ணிட்டு சாப்பிடுறது, கரெக்டா? இட் இஸ் அவர் கல்ச்சர். ஆர்கனைசேஷன் கல்ச்சர்ன்றது எப்படின்னா, ஒரு விஷயத்தை எடுத்துட்டோம், அந்த எடுத்துட்டதை வந்து நம்மளுக்குன்னு ஒரு இன்டெகிரிட்டி, ஒரு ஒரு இப்போ நீங்க ஷெல் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தே ஹேவ் அன் ஆர்கனைசேஷன் கல்ச்சர். எனி கெஸ்ஸஸ்? ஷெல் கம்பெனி ஆர்கனைசேஷன் கல்ச்சர்ன்றது அவங்களோட ஸ்ட்ராங் பிலீஃப் என்னன்னு சொல்லுங்க ஷெல்லுக்கு. ஷெல் பெட்ரோல் பங்க் கேள்விப்பட்டிருக்கீங்களாடா? என்ன 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 அதோட ஸ்ட்ராங்கா என்ன பிலீவ் பண்றாங்கன்னு நினைக்கிறீங்க? என்னமா பக்கத்துல? கரெக்ட், பெட்ரோல் மட்டும் இல்லாம சூப்பர், சொல்லுங்க. பண்றதுக்கு வச்சிருப்பாங்கல்ல. ஏன் அந்த மாதிரி வைக்கிறாங்க ஸ்ரீதேவி? இல்ல அந்த மாதிரி ஏன் வைக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க? பீப்புள் அட்ராக்ட் பண்றதுக்கு. இன்னொன்னு திடீர்னு ஏதாவது மறந்து போயிட்டாங்கன்னா அவங்க வாங்கிக்கலாம், டூர்லாம் போறாங்க. இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம், ஷெல்லோட முக்கியமான பிலீஃப் என்னன்னா சேஃப்டி. நீங்க ஷெல் பெட்ரோல் பங்க் எப்ப போய் பாத்தீங்கன்னாலும்
உடனே ஒரு ஆள் வந்து கிளாஸை துடைக்கிறது, அப்புறம் இந்த பெட்ரோல் போடுற இடத்த தொடச்சி விட்டுருவான். டக்குன்னு வந்து டயர் எல்லாமே செக் பண்ணுவாங்க. ஓகேவா? அப்புறம் வந்து அவங்க கிட்ட கேட்பாங்க, டிரைவர் கிட்ட கேட்பாங்க, சார் பிரேக்லாம் கரெக்டா இருக்கான்னு கேட்பாங்க. அப்புறம் பெட்ரோல் போடுறதுலயே அவங்களதுல வந்து காஸ்ட்லி தான். ஆனா அவங்களதுல பியூரிட்டி இருக்கும், குவாலிட்டி இருக்கும். டக்குன்னு வந்து உனக்கு இன்ஜின்லாம் வந்து எரோட் ஆகாது. ஸோ அவங்களோட ஆர்கனைசேஷனல் கல்ச்சரை பொறுத்த வரைக்கும் அவங்களோட பிலீஃப் என்னன்னா, நம்ம பீப்புளோட சேஃப்டி என்ஷூர் பண்ணானா எல்லாமே கரெக்டா நடந்துரும் அப்படின்ட்டு. அதான் ஆர்கனைசேஷனல் கல்ச்சர். புரியுதா? சூப்பர் கண்ணா. ஸோ அதுதான், இட் இஸ் அ பேசிக் டேக்கன் ஃபார் கிராண்டட் and the organization view of itself and the environment that will basically help the environment indirectly. அதான் organization culture. So four layers இருக்கு. four layers இருக்கு. ஒன்னு வந்து values, beliefs, behaviors and paradigm. ஓகேவா? taken for granted options. கண்ணம்மா இது வந்து உங்களுக்கு ஒரு அசைன்மெண்ட் மாதிரி கொடுக்குறேன், கோ த்ரூ பண்ணி பாருங்க இது நாலுத்தையும் மட்டும். ஓகேவா? இந்த அசைன்மெண்ட் சும்மா நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் நாளைக்கு வந்து இதை டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே. நெக்ஸ்ட் வந்து கல்ச்சர்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் ஆன் ஸ்ட்ராட்டஜி. எப்படி ஸ்ட்ராட்டஜி கல்ச்சர், ரெண்டு கல்ச்சர் இருக்குக்கண்ணா. மேனேஜிங் கல்ச்சர், இன்னொன்று ஸ்ட்ராட்டஜிங் கல்ச்சர்ன்னு இருக்கு. ரெண்டுத்த வந்து சொல்றாங்க. மேனேஜிங் கல்ச்சர்ன்றது வந்து அந்த இப்போ நம்ம ஒரு சேஃப்டின்னு என்ஷூர் பண்றோம்னா அது எப்படி கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கணும்ட்டு. ஸ்ட்ராட்டஜி கல்ச்சர்ன்றது வந்து நான் திடீர்னு எனக்கு வந்து எங்கேயோ ஒரு ப்ராப்ளம் ஆகுறது, ஓகேவா? ஸ்ட்ராட்டஜியில் வந்து எங்கேயோ ப்ராப்ளம் ஆகுதுன்னா அதை எப்படி நான் கோப்பப் பண்ணி எடுத்துகிட்டு வரேன் எக்ஸிஸ்டிங் கல்ச்சரோட. எத்திக்கல் பிஹேவியர் அப்படின்னா நான் எவ்வளோ தூரம் இன்டெகிரிட்டியாக இருக்கேன், எவ்வளோ தூரம் ஒரு கம்பெனி வந்து கஸ்டமர்ஸ் கிட்ட ஹானஸ்டாக இருக்கு, ப்ராடக்ட்ஸை வந்து சேஃபாக குட் குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ் ரீச் பண்ணுறது, அதன் மூலமாக நல்ல பேர் எப்படி எடுக்கிறது, அதன் மூலமாக மார்க்கெட்டில் எப்படி வித்ஸ்டாண்ட் பண்ணுறது தான் எத்திக்கல் பிஹேவியர். கோல்ஸ்ன்றது நம்மளுக்கு தெரியும், எல்லா கம்பெனிக்கும் ஒரு கோல்ஸ் இருக்கும். அந்த கோல்ஸ் அச்சீவ் பண்றதுன்றது வந்து நிறைய வந்து அதுக்கான பிளான் ஆஃப் ஆக்ஷன் எல்லாமே பண்ணணும். ஒரே ஒரே நிமிஷம் கண்ணா. அப்ஜெக்டிவ்ஸ் நார்மலா இருக்கிற மாதிரி, எண்ட் தட் ஸ்டேட் ஸ்பெசிஃபிக்லி ஹவு த கோல்ஸ் வில் பி அச்சீவ்டு. இப்போ அப்ஜெக்டிவ் வந்து கம்ப்ளீஷன் ஆஃப் சிஎம்ஏ இஸ் யுவர் அப்ஜெக்டிவ், கரெக்டா? அந்த அப்ஜெக்டிவ்க்கு வந்து சிஎம்ஏ இஸ் யுவர் அப்ஜெக்டிவ். விஷன் வேறடா, ரெண்டு பேருமே ஞாபகம் வச்சுக்கோங்க. விஷன்ன்றது வேற, லாங் டர்ன், ஒரு 40 வருஷம்ன்றது தான் விஷன். ஸோ எப்படி நீங்கள் கோல்ஸ் அச்சீவ் பண்ணுவீங்கன்றது தான் அப்ஜெக்டிவ். ஓகே. ஸ்பெசிஃபிக், அண்டர்ஸ்டாண்டபிள், மெஷரபிள், அட்டைனபிள், ரெலவெண்ட், டைம் பவுண்டு. இந்த சைட் ஹெட்டிங்ஸ் மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க நான் போதும். should be specific, understandable, measurable, attainable, relevant, time bound. அப்புறம் வந்து திருப்பி அதே தான் ரிப்பீட் பண்றாங்க. என்னெல்லாம் இஷ்யூஸ் வந்து நம்ம அப்ஜெக்டிவ்ஸ் பண்ணா, ஸ்பெசிஃபிசிட்டி, ஓகேவா? மல்டிப்ளிசிட்டினா அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நிறைய அப்ஜெக்டிவ்ஸ் இருந்ததுன்னா அதை எப்படி ஃபோக்கஸ் பண்ணணும். பீரியாடிசிட்டின்றது ஒரு வருஷத்துக்குள்ள முடிக்கணுமா இல்லை 4 வருஷத்துக்குள்ள முடிக்கணுமா. வெரிஃபையபிலிட்டின்றது நம்ம எவ்வளோ தூரம் சக்ஸஸ் முடிச்சிருக்கோன்றதை குவான்டிஃபை பண்ணுறது. இப்போ நீங்கள் சிஎம்ஏல வந்து இப்போ சக்ஸஸ் முடிச்சிருக்கீங்கன்னா, சிஎம்ஏ இன்டர் முடிச்சிட்டிங்கன்னா 50% முடிச்சிட்டிங்கன்னு சக்ஸஸ் குவான்டிஃபை பண்ணுறோம்ல, அந்த மாதிரி. ரியாலிட்டியில் நம்ம ரெண்டு பீரியட்ரா, ஒஃபிஷியல் அண்ட் ஆப்ரேட்டிவ். இப்போ நம்மளுக்கு வந்து ரெக்கரிங் நான் ரெக்கரிங் சொல்கிற மாதிரி அஃபிஷியல் அண்ட் ஆப்ரேட்டிவ், ஓகேவா? ஹியூமன் ரிசோர்ஸ்ன்றது அஃபிஷியல் அப்ஜெக்டிவ் கண்ணா, சரியா? ஆப்ரேட்டிவ் அப்ஜெக்ட்ன்றது ஹவு மச் வி ஆர் டிபெண்டிங் அப்பான் த ரிசோர்ஸ் அலோகேஷன். எவ்வளோ தூரம் நம்ம ரிசோர்ஸை டிபெண்ட் பண்ணணும், எவ்வளோ தூரம் நம்ம மிஷினை டிபெண்ட் பண்ணணும் அப்படின்றது தான் ஆப்ரேட்டிவ் அப்ஜெக்டிவ். குவாலிட்டின்றது எப்பவுமே இன்ஷூர் பண்ணிக்கிறோம், கரெக்டா? இப்போ வந்து குவாலிட்டின்றது நான் இன்க்ரீசிங் மை ரெவென்யூ பை 30% அப்படின்னா ஐ வில் ஹாவ் டு என்ஷூர் தட் ஐ எம் ஆல்சோ இன்க்ரீசிங் மை குவாலிட்டி டு தட் எக்ஸ்டென்ட் அப்படின்றது. கண்ணா, டெஸ்லாவோட சீக்ரெட் ஸ்ட்ராட்டஜி ஃபுல்லாக கோத்ரூ பண்ணுங்க. இட்ஸ் அ ஹோம்ஒர்க் ஃபார் யூ. வாட் இஸ் த விஷன் ஆஃப் டெஸ்லா? Tesla trying to achieve its mission of Tesla. How does Tesla address the competitive advantage? இது ஃபுல்லா ஹோம்ஒர்க். ஓகேவா செல்லம்? ஆக்சுவலாக இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நல்லா ஒரு 4 மணிக்கு காஃபிலாம் குடிச்சிட்டு மொட்டை மாடி போய் உட்காந்து ஃபுல்லாக படிச்சு பாருங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம், ஓகேவா? டெஸ்லா இதோட டிஸ்கஷன் வந்து மண்டே என்னைக்கு பண்ணுறோம். மண்டே மார்னிங் 1 டே ஃபுல்லாக டைம் கொடுக்குறேன், சரியா?
ஏய் நாளைக்கு வந்து நீங்க டெஸ்ட் வந்து என்னது நான் இப்ப சொல்லிடுறேன். EVAல 2 சம்முடா. ROIல 2 சம். டுமாரோ டெஸ்ட். ஓகேவா?